நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு கொடான சோதனம் இந்த நாளான 31/5/2026 செய்தார். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக கொடான சோதனம். இங்கு கடந்த 5 மாதமும் கர்த்தர் கணினி கொண்டு பார்த்தார். ஐந்தாவது மாதத்தை கடைசி நாளிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த செய்தியை கொடுக்கும்படியாக கர்த்தர் கர்த்தர் வருகை சமீபம் இருக்கிறது. கர்த்தர் வருகையை நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி கேட்கிறோம். அதை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாம் செய்தியுடைய தலைப்பு ரேப்சர். ரேப்சர் ஒரு வார்த்தை இல்லை பைபிள்ல, ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுவதுன்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது. எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் சொல்லி வேதத்தை வாசிக்கிறோம். எப்படின்னாக்கா ஆதியாகமம் 5:24 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 5:24 இப்படியாக சொல்றாங்க. ஏனோக்கு தேவனுடைய சத்தியத்தை கொண்டிருந்த இருக்கையிலே காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் சொல்லி ஆதியாகமம் 5:24 சொல்கிறார். அதே போல 2 ராஜாக்கள் 2:11 பார்த்தீங்கன்னாக்கா 2 ராஜாக்கள் 2வது அதிகாரத்தில் 11வது வசனம் வாசிக்க பாருங்க. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகிறீர்களே, இதோ அக்கினி நரகம் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிடித்தது. எலியா சுருள் காட்டினாலே பரலோகத்திற்கு ஏறி போனான். ஏறி போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரைகளுமாய் இருந்தவரே, என் உடம்பெடுத்து உடம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக பிடித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையில நின்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆக 2 காரியங்கள் இதுல 2 பேர் பழைய ஏற்பாட்டில் 2 பேர். ஒன்று வந்து ஈனோக்கு அவனோட சஞ்சரித்து கொண்டு எடுத்துக்கொள்ளப்படான்னு சொல்லப்படுகிறது. இன்னொன்று எலியா, அவரும் எலியாவும் எலிசாவும் நடந்து சென்று பேசிக்கொண்டு போகும்பொழுது அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டதாக 2 ராஜாக்கள் 2:11 சொல்லப்படுகிறது. அப்ப எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது நிச்சயமாக நடக்க ஒரு காரியமாக இருக்கிறது. வானமுட்டி ஒழிந்து போகும், அவருடைய வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. ஆகிய நடந்து எடுத்துக்கொள்ளப்படுவது நிச்சயம் இருக்கிறது என்பதை நாம் உறுதியிட்டு அறுதியிட்டு இந்த செய்தியை இன்று உங்களுக்கு அது எப்படி எடுத்துக்கொள்ளப்படும், எப்படி நம்முடைய எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான விஷயங்கள் என்ன என்பதை கொடுத்துதான் இந்த செய்தியுடைய தலைப்பு எடுத்துக்கொள்ளப்படுது. அல்லேலூயா. கேட்கணும். அல்லேலூயா. இப்போ பாருங்க, 1 தெசலோனிக்கர் 5:23 சொல்கிறது. 1 தெசலோனிக்கர் 5:23 நான் வாசிக்கிறேன். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கர் 5:23 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. அப்போ நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாக இருக்கும் பொழுதுதான் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்ற ஒரு ரகசியத்தை 1 தெசலோனிக்கர் 5:23 பவுலடியார் சொல்லியிருக்கிறார். அப்போ ஆவியும் ஆத்மா சரீரம் அப்படின்னா என்ன தெரிஞ்சாதான் நம்ம அதை எப்படி நம்ம பக்குவப்படுத்தி வரக்கூடியங்கிற அந்த கட்டத்தில் நம்ம வர முடியும். மனிதனை கட்ட படைக்கும் பொழுது அவனுக்கு ஆவி, ஆத்மா, சரீரம் என்று 3 பகுதிகளாக அவனை படைத்திருக்கிறார். ஆனா மனிதனுக்கு அவனை படிக்கும் பொழுது சரீரத்தை முதலில் படைக்கிறார். ஆனவர் சரீரத்தை உருவாக்குறார். சரீரத்தை மனிதனால் உருவாக்கி அவனுக்குள்ளே ஜீவ சுவாசத்தை அவனுக்குள்ளே ஊதுகிறார். அவன் ஜீவ ஆத்மாவாக மாறுகிறார். அப்போ இந்த சரீரம் உயிர் பெறுகிறது. சரீரம் உயிர் பெறுகிறது சொல்லி 2 ஆதியாகமம் 2:7 சொல்லப்படுகிறது. 2:7 என்ன சொல்றாருன்னா, மனிதனை 2:7 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். அப்போ அவனுக்கு ஒரு சரீரம் இருக்கிறது. அந்த சரீரத்திலே அவள் ஜீவ சுவாசத்தை ஊடும் போது
அவனுக்குள்ளே உயிர் வருகிறது. உயிர் வரும்போது ஒரு உருவாக்குறது ஜீவாத்மா அவனுக்குள்ளே உருவாக்குறது. அல்லேலூயா. ஜீவாத்மா உருவாக்கணும் என்னன்னாக்கா அவனுக்குள்ள இந்த ஜீவனுடைய அந்த ஜீவாத்மா உருவாகும் போது மனுஷனுடைய ஆவியிலிருந்து ஆவி ஒன்று உருவாகுது. அப்போ ஆவி இல்லாத சரீரம் செத்ததாக இருக்கும். அப்போ ஆவியும் அந்த ஜீவாத்மா ஊதும்போது ஆவியும் ஆத்மாவும் ரெண்டுமே உருவாக்குறது. அதனால சொல்றாரு, நான் உருவாக்கின ஆவியும் ஆத்மாவும் துக்கப்படாமல் சொல்லி ஏசாயா 57 கடைசிங்க. ஆவி ஆத்மா சரீரம் உருவாக்கப்பட்டது. அது ஜீவன் சுவாசத்தை ஊதுகிறார், ஜீவாத்மாவை மாறுகிறார். இப்ப மனுஷனுக்குள்ள இருக்கிறது என்னக்கா ஆவி ஆத்மா சரீரம் மூணுமே இருக்குது. அல்லேலூயா. இது முழு நிலையில முழுமையாக தெரிந்த தேவ சாயம். அது தேவ சாயம் சொல்றாரு. நம் சாயலாக அவன் உருவாக்கணும்னு சொல்றாரு. அப்ப மனிதனை ஒரு கட்டளை எப்படி உருவாக்குறாருன்னா தேவ சாயலாக படைச்சிருக்கிறாரு. அப்படிதான் தேவன் அவர்களை நோக்கி அதாவது சொல்றாரு, தேவன் நம்முடைய சாயலாக ஆதியாகமம் 1:27 தேவன் நம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணு பெண்ணு அவர்களை சிருஷ்டித்தார். ஆனா தேவ சாயலா படைக்கிறதுனா தேவ சாயல் என்னன்னாக்கா ஆவி ஆத்மா சரீரம் இருக்கும். சரி, ஆவி ஆத்மா தேவ சாயல் என்னன்னாக்கா இப்ப நமக்கும் மிருகங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னாக்கா மிருகங்களுக்கு ஆவி இருக்கும், சரீரம் இருக்கும், ஆனா ஆத்மா இருக்காது. அல்லேலூயா. ஆனா உயிரோடு இருக்கும். அதே போலதான் மனுஷனும் ஆவி இருக்கும், அவனுக்கு சரீரம் இருக்கும், கூட தேவ சாயலான ஆத்மா நமக்குள்ள வச்சிருக்காரு. அல்லேலூயா. அது தேவன் உண்டாக்கினதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு, நான் உண்டாக்கின ஆவியும் ஆத்மாவும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் சொல்லுவார். ஏன்னா இந்த ஆவியும் ஆத்மாவையும் மனுஷனுக்குள்ள உருவாக்குவர் கர்த்தர் தான். இந்த கர்த்தர் இந்த ஆவியும் ஆத்மா உருவாக்கி இந்த சரீரத்துக்குள்ள வைத்திருக்கிறார். இந்த ஆவி ஆத்மா சரீரம் தான் ஒரு மனுஷன். இவன் முழுமையா இருக்கணும்னாக்கா இந்த ஆவி ஆத்மா சரீரம் எல்லா ஜீவனோட தான் இருந்தாதான் அவன் முழு மனிதன். இல்லைன்னாக்கா ஒருவேளை அந்த மனுஷனுக்குள்ள அந்த ஆத்மா செத்து போயிட்டு வச்சுங்களேன். ஏன் அது எப்ப சாப்பிடனாக்கா பாவம் செய்கிற ஆத்மா சாப்பிட்டு சொல்லப்படுகிறது. ஆவி அந்த ஆதாமி ஏவாளி தேவன் படுத்துக் கொண்டு அந்த கனியை நீங்க புசிக்க வேணும்னு சொல்லி கட்டளை எடுக்கிறார். ஏன்னா கட்டளை இது பாவம். இந்த பாவம் செய்யும் போது அந்த ஆத்மாவுடைய அந்த ஜீவன் போயிடும். அதனால சொல்றாரு, நீ அந்த கனியை சாப்பிடும் வேலையிலே சாப்பிடவே சவாய் சொல்ற. ஏன் அது சாவாய் சொன்னாருனாக்கா ஆத்மாவும் இறந்து போகும். ஆனா ஆத்மா இறந்து போனாலும் அந்த ஜீவன் இல்லாத அந்த ஜீவன் ஆத்மாவோட ஜீவன் போனாலும் அந்த ஆவியும் சரீரம் எப்படி மிருகங்களுக்கும் அதுக்கு மிருகமா ஆளுவான் உயிரோடு இருக்கிறோம். ஆனா ஒரு காலகட்டத்தில் இவனுக்கு மரணம் நேரிடும். அப்போது இந்த ஆவியனோட பிரியும் பொழுது இவனுக்கு இந்த சரீரமும் சேர்த்து போகும். அதனால சாகவே சவாய் இந்த முறை சொல்றாரு. அப்போ இந்த ஆத்மாவோட ஜீவன் எப்ப அவனுக்கு விளங்குதுனாக்கா பாவம் செய்யற ஆத்மா சாகும். அப்போ பாவம் செய்ய ஆரம்பிச்ச உடனே அவனுக்கு உள்ள இந்த ஜீவன் வந்து போயிடுது. போன பிறகு அந்த ஆத்மா செத்த ஆத்மாவாக இருக்கிறது. அதாவது ஜீவன் இல்லாத ஆத்மாவாக இருக்கிறது. அப்ப ஜீவனுள்ள ஆத்மா இருந்தால்தான் ஒரு மனுஷனா இருக்க முடியும், தேவ சாயலா இருக்க முடியும். அந்த ஆத்மாவோட ஜீவன் இல்லைனாக்கா அவன் மிருகத்துக்கு சமம் என்று சொல்லி வேதம், அதாவது சங்கீதம் 49 கடைசியில பாத்தீங்கன்னாக்கா அப்படியே இப்படியா பேசுறது. எப்படி சொல்றதுனாக்கா சங்கீதம் 49 கடைசி வசனத்தை வாசிக்கிற பாருங்க. அல்லேலூயா. நமக்கு கோடான படி சொல்றாங்க 49 கடைசி, கணம் பொருந்தியவனாக இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாக இருக்கிறான். ஏன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாக இருக்கிறான்னாக்கா அவன் கணம் பொருந்தியவனாக இருக்கிற மனுஷன் அவர் நிலைத்திருக்கிறது இல்லை, அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாக இருக்கிறான். மிருகம் வேற மனுஷன் வேற. ஆண்டவர் மிருகத்துக்கு கொடுக்கிறது மிருகத்தின் ஆவி, மனுஷனுடைய ஆவி. மனுஷன் உயிரோடு இருக்கணும்னாக்கா அதை உயிரோடு இருப்பான், ஆத்மா இல்லாம உயிரோடு இருப்பான். ஆனா அவனுக்கு ஆத்மாவோட ஒரு ஜீவன் வந்ததுனால்தான் அவன் ஜீவாத்மாவா இருக்கும்போதுதான் அவன் பரலோகத்தில் அவன் பெயர் எழுதப்படும், ஜீவத்துல பெயர் எழுதப்பட்டு அவனை பரலோகத்தின் வாசியாக அவனை மாற்றுவாங்க. அல்லேலூயா. ஆகையினால இந்த ஆத்மாவுக்கு ஜீவன் கொடுக்கிறதான் அந்த அழிந்து போன அந்த ஆத்மாவுடைய ஜீவன் எப்ப செத்து போச்சோ அது உயிர் கொடுக்க வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அது எப்ப உயிர் கொடுக்க முடியும்னாக்கா
ஆவியும் உயிர்ப்பிக்கிறது, மாம்சமும் ஒன்றும் உதவாது. நாம் சொல்ற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்குன்னு சொல்லி யோவான் 6:63 சொல்லுகிறது. யோவான் 6:63 இந்த வார்த்தையில ஜீவனும் இருக்குது, ஆவியும் இருக்குது. வேத வசனங்களை நீங்க வாசித்து வேத வசனங்களை தியானிக்கும் போது அதுல உங்களுக்கு ஆவியும் ஜீவன் இருக்குது. அந்த ஆவியும் ஜீவன் என்ன செய்யுதுனாக்கா, மனிதனுக்குள்ள உள்ள அந்த ஆவி, ஆத்மா, சரீரத்துல அந்த ஆவியும் சரீரமும் இருக்கிறது. ஆனா ஆத்மாவோ ஜீவாத்மாவா இல்லாதனால அது ஜீவன் இல்லாத சூழ்நிலையில அது ஜீவனை உருவாக்க வந்தவராக இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து வார்த்தையாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அது தேவனிடத்திலிருந்து இருந்தது. அந்த வார்த்தை தான் மாம்சமாகி நம்முடைய வாசம் செய்ய இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி வெளிப்படும் விசேஷம் 19:13 சொல்கிறது. அவரே வார்த்தை, அந்த வார்த்தையில தான் ஜீவன் இருக்கிறது, ஆவியும் இருக்கிறது சொல்லி யோவான் 6:63 சொல்லக்கூடிய அந்த வேதத்தை நீ வாசித்து அதுபடி நடக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில அழிந்து போன அந்த ஜீவன், ஆத்மாவோட ஜீவன் மீண்டும் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அதுதான் மீட்பு, அதுதான் இயேசு கிறிஸ்து மீட்பு. அல்லேலூயா. நம்ம மீட்க வந்த தேவன் ஒரு இதை அனுபவிச்சாங்க, அதனுடைய மீட்கணும்னாக்கா எப்படி அதுக்கு ஒரு கிரயத்தை கொடுத்து நம்ம மீட்கிறோமோ அதே போல அதை மீட்க வந்தவர் தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எப்படி மீட்டார்னாக்கா ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டார். அல்லேலூயா. அவர் இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கும் சொல்லப்படுகிறது. நம்ம பாவம் தான் நம்ம ஆத்மாவுடைய ஜீவனை அழிக்க செய்கிறது. ஆனா இவர் ரத்தம் சிந்தி அந்த ரத்தத்தினாலே அந்த பாவத்திலிருந்து நம்ம மீட்க முடியாத அந்த ஜீவனை கொண்டு இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்த உடனே நம்ம ஆத்மாவுடைய ஜீவன் கிடைக்க ஆரம்பிச்சு. அல்லேலூயா. ஜீவன் கிடைச்ச உடனே நம்ம ஆதி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாகி இப்ப நம்ம நம் தேவ சாயலாக இருக்கிறோம். ஆகினால தான் அவர் சொல்றாரு, அதற்கு நீங்க முதலிலே தேவனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அவரை விசுவாசித்து அவர் தேவகுமாரனை விசுவாசித்து அவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நமக்கான சிந்தனை நமக்காக ஒரு ரத்த சிந்தனை சொல்லி விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசம் ஆத்மாவை ரட்சிக்கிறது சொல்லி 1 பேதுரு 1:9 சொல்கிறது. அல்லேலூயா. ஒரு ஆத்மா விசுவாசத்தினுடைய பலனாகிய ஆத்மா ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிறது. ஆத்மா ரட்சிப்பு என்னன்னாக்கா ஆத்மாவை காப்பாற்றின தேவன். அல்லேலூயா. அப்ப எப்படினாக்கா நீங்க அவர் விசுவாசிக்கும் பொழுதுதான் அந்த ஆத்மா ரட்சிக்கப்படும். விசுவாசிகள்னாக்கா ஒன்றுமே நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆகையால் இந்த விசுவாசத்துல நம்ம தேவனுடைய விசுவாசத்தை அவர்தான் தேவகுமாரன், அவர்தான் நமக்கு ரத்தம் சிந்தினார், அவர்தான் மரித்து உயிரோடு வந்தார், அவர் இல்லாம நமக்கு ஜீவன் இல்லைன்னு சொல்லி நம்ம அவரை விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசிக்கிறதுக்காக நமக்கு அந்த ஜீவனை கொடுத்து வளர்கிறார். அல்லேலூயா. நம்பப்படும் உறுதியும் காணப்படாத நிச்சயம் தான் அந்த விசுவாசம். அல்லேலூயா. எப்படி அந்த விசுவாசத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம்னாக்கா ஆண்டவர் சொல்றாரு பொருந்தியல்ல. அல்லேலூயா. ரோமர் சொல்றாரு இப்படியாக கதை சொல்கிறார். அல்லேலூயா. வார் சொல்லுங்க அந்த சொல்றாரு பாருங்க. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவை நீ வாயினாலே, ரோமர் 10:9 சொல்கிறது, கர்த்தராகிய இயேசுவை நீ வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். நீங்க முதல்ல நீதி உண்டாக இதயத்தில் விசுவாசிக்கணும். அவர்தான் நம்மளை மீட்க வந்த தெய்வம், நம்மளை மீட்க வந்த தெய்வகுமாரன். நமக்கு ரத்த சிந்தனை சொல்லி விசுவாசிக்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்படுவோம். எப்படி ரட்சிக்கப்படுகிறோம்னாக்கா அந்த ஜீவன் நமக்குள்ளே வருகிறது. அல்லேலூயா. அந்த ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். என்னன்னாக்கா அப்பதான் வார்த்தை, வார்த்தை தான் ஜீவன் ஆவியும் இருக்கிறது. இந்த வார்த்தையை நீங்க விசுவாசித்து தேவனுடைய சமூகத்துல நீங்க அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஜீவன் நம்ம ஆத்மாவை ஜீவாத்மாக மாற்றுகிறது. மாற்றி மட்டும் இல்ல, நமக்கு ஆவி, ஆத்மா, சரீரத்தை முழுமையாக கொடுக்கிறது. அல்லேலூயா. எந்த ஆத்மா எழுந்து போக காரணமாக ஆதாம் ஏவாள் எழுந்து போக காரணமாக இருந்தாங்களோ அந்த ஆத்மாவை, அந்த ஆத்மாவுடைய ஜீவனை கொடுக்கிறார் நம்ம ஆண்டவர் இயேசு உலகத்தில் வந்தார். உலகத்தில் நமக்கு அந்த அழிந்து போன அந்த ஜீவனை, அந்த ஆத்மாவிலிருந்து இழந்து போன அந்த ஜீவனை மறுபடியும் கொடுத்து வந்தார். அதனால ஆண்டவர் இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், நான் ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. அந்த ஜீவனை கிடைச்சிச்சு. கிடைச்சோட பிறகு இப்ப எப்படின்னாக்கா 3 ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதா இருந்ததான் நம்ம மறுரூபமாக்கப்படுவோம். அப்படி மறுரூபமாக்கப்படுவதற்கு ஒரு முக்கிய காரியம் மனது குருடாக்கப்பட்டிருப்பான். பிசாசு என்ன செய்வான்? மனதை குருடாக்கி வச்சிருப்பான். அந்த குருடாக்கிற அந்த மனதை எப்படி
தேவனோட சாயல், தேவனோட சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் மொழி, மகிமையான சுவிசேஷத்தின் மொழி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன், தேவன் கிடையாது, அதிபதியானவன் இதோ உலகம் அதிபதி ஒன்று நிலைக்கிறாங்க சொல்றாங்க. ஆனாலே சொல்றாங்க அவன் அதிபதினு சொல்றாரு. ஆனால் பவுல் சொல்லும் பொழுது கான்சன்ட்ரேஷன் தேவன் சொல்றாங்க இல்ல, அவன் உலகத்தின் அதிபதியானவன் அவருடைய மனதை உருவாக்கினான், மனதை உருவாக்கினான். அப்ப மனது உருவாக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில் இருக்கிற பொழுது மனக்கண்கள் திறக்கப்படும்னாக்கா ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. பிரபஞ்சத்துக்கும் வேஷம் தெரியாமல் தேவன் நன்மையை பிரியும் பகுத்தறிய மனம் புதிதாடுறதுனாலே நீங்க மதுரமாகனு சொல்லி அதே அந்த 12:2 சொல்லுகிறது. அல்லேலூயா. மனம் புதிதாகனால்தான், அதாவது ஆத்மா புதிதாகனால்தான் நம்ம ஆத்மா புதிதாகும் போதுதான் அந்த குற்றமற்ற ஒரு ஆத்மாவாக மாறுகிறது. அல்லேலூயா. ரோமர் 12:2 வாசிக்கிற பாருங்க. அல்லேலூயா. இப்பிரபஞ்சத்துக்கு வேஷம் தெரியாமல் சொல்றாரு, இப்பிரபஞ்சத்துக்கு வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையின் பிரியமும் பரிபூர்ண சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்க மனம் புதிதாக மனரூபமாக, இந்த மனம் புதிதாகும் பொழுதுதான் நீங்க மனரூபமாக முடியும். மனம் எப்ப புதிதாகும்னாக்கா இந்த உலகத்துக்கு வேஷம் தெரியாமல், இந்த மனதுக்கு இந்த உலகத்துக்கு ஆசத்துக்குரிய அந்த காரியங்களை நம்ம ஈடுபடுத்திக் கொள்ளாமல் தெளிந்த புத்திகளோடு தெளிந்த மனதோடு நம்ம வாழும்போது நம்ம மனரூபமாக என்ன சொல்றாரு தெளிவா பாருங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சத்துக்கு அதிபதினு சொல்லப்படுற அந்த அதிபதி நம்ம மேலே கூடாக்கி நம்மளை குளிக்க வைக்கிறது, விபச்சாரம் பண்ண வைக்கிறது, வைசித்தனம் பண்ண வைக்கிறது, கொலை செய்ய வைக்கிறது, இப்படி தேவையில்லாத திருப்படியாமையை கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையை நாசப்படுத்துறது அவனுடைய வேலையாக இருக்கிறது. அப்ப அவனுடைய வேலையை அவனுடைய கிரியைகளை நாம் நகர்த்து தேவனுடைய வழிகளை நம்ம நடக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்யறதுன்னா நம் மனதை புதிதாக்குகிறார். மனதை புதிதாக்குவது என்ன ஆகுனாக்கா சொல்றாரு பாருங்க, அதாவது நீங்கள் பிரபஞ்சத்தோட வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக மனம் புதிதாக மனம் பாழடைஞ்சு தேவையில்லாத உலக காரியங்களுக்கு நம்ம ஈடுபடுத்தி கொடுக்கிறோம். ஆனா அது புதிதாக்குறது எப்படி புதிதாக்குறதுனாக்கா தேவனிடத்திற்கு நேராக நம்ம மனதை திருப்புவது, ஜெபிக்கிறது, வேலை வாசிக்கிறது, உண்மையை பேசுறது, கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள், அதாவது சொல்ற சித்தமானது அவர் சொல்றாரு நன்மையும் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக அந்த பகுத்தறிகிற அளவை கர்த்தருக்கு கொடுப்பார். எப்படி கொடுப்பாருனாக்கா நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல வேதத்தை வாசிக்க 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 நம்ம மனக்கண்கள் திறக்கப்படும். மனக்கண்கள் திறக்கப்பட்டு என்ன சொன்னாக்கா நமக்கு ஆண்டவருடைய அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கான நல்ல ஒரு வாசலை வழியை கர்த்தர் திறந்து கொடுப்பார். அல்லேலூயா. தேவ திட்டம் தேவ சித்தம் என்னவென்று கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவது இந்த மனம் புதிதாகும். அல்லேலூயா. மனம் புதிதாகுறதுல மதுரோகம் வரும். மனம் என்பது வேற ஒன்றும் கிடையாது, அதுதான் ஆத்துமாவுடைய ஒரு பகுதி. அல்லேலூயா. அப்ப மனம் புதிதாகனாலே அவங்களுக்கு ஆத்மா மதுரோகமாக நிச்சயமா மதுரோகமாக்கப்படும். அல்லேலூயா. இரண்டாவது பாருங்க ஆத்மா, இரண்டாவது ஆவி. ஆவி எப்படி நம்ம மதுரோகமாக இருக்குது, ஆவியில எப்படி மதுரோகமாக முடியும் அது பாருங்க. 1 கொரிந்தியர் 2 அது 2 கொரிந்தியர் 3:12 வாசிக்கும். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 3:12 எப்படி ஆவி புதிதாக்குகிறது மதுரூபமாக. முதல்ல நம்ம ஆத்மாவை மதுரூபமாக இருக்கு மனத்தின காரணம் மனது புதிதாகும் பொழுது மகிழ்ச்சி மகிழ்ச்சி மதுரூபமாக சொல்லி பிரபஞ்சத்தை வேஷம் தெரியாமல் தேவன் நன்மையும் பரிபூர்ண சித்தம் என்று பகுத்தறிந்ததுனால மனம் புதிதாகிறதுனால மதுரூபமாகுகிறோம். அப்ப மனம் ஆத்மா, அந்த ஆத்மா மதுரூபமாகிறதுக்கு மனம் தான் காரணம். மனத்தை நீங்க சரி செய்துட்டீங்கன்னாக்கா நீங்க நிச்சயமா மதுரூபமாகுங்க. அதுக்கு காரணம் என்னன்னாக்கா ஆத்மா மதுரூபமானாக்கா அதுக்கு தேவை 2. ஒன்று தேவனோட வார்த்தை. அந்த வார்த்தையில தான் மதுரூபமாகுற அந்த ரகசியமே இருக்கிறது. அந்த 7வது வார்த்தையில தான் ஜீவனம் இருக்கிறது, ஆவி இருக்கிறது. ஆவினாலும் சொல்றாரு யோவான் 6:60 சொல்றது ஆண்டவரே நான் என்னோட ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சம் ஒன்று முதலாவது நான் சொல்ற வசனங்கள் ஆவியாகி ஜீவனாக இருக்கிறது சொல்லி கர்த்தர் சொல்றாரு. ஆவியின் ஜீவன் இருக்கிறது. அப்ப ஆவியை உயிர்ப்பிக்கிறது, இறந்து செத்து போன அந்த இல்லாத ஜீவன் இல்லாத ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. 2வது ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சம் ஒன்று முதலாவது
நான் சொல்ல வசனம் ஆவியாயும் ஜீவன், அது ஜீவனை கொள்வது, அது உயிர்ப்பிக்கிற மட்டும் இல்ல, ஜீவனை கொள்வது. ஆவியான ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு தேவனோட வார்த்தை மிகவும் அவசியம். எந்த அளவுக்கு நமக்கு சரீரத்துக்கு உணவு அவசியமோ, எப்படி இந்த சரீரத்துக்கு தண்ணீர் அவசியமோ, எப்படி இந்த சரீரத்துக்கு அந்த மூச்சு காற்று அவசியமோ, அதே போல இந்த ஆத்துமாவுக்கு உணவு அவசியம், மூச்சு காற்று அவசியம், தண்ணீர் அவசியம். அப்படின்னா எதுனா இது எல்லாம் தேவனுடைய வார்த்தையில இருக்குது. இந்த தேவனுடைய வார்த்தை தான் அந்த ஆத்துமாவை உயிர்ப்பித்து அதை பலப்படுத்துகிறது. இந்த ஆத்துமா பலப்படும் போது சங்கீதம் 138:3 சொல்லுகிறது, உங்களுக்கு தைரியம் உண்டாகும். இந்த ஆத்துமா எப்படி பலப்படும்? வார்த்தையால தான் ஆத்துமா பலப்படும். நீங்க தைரியமா இருப்பீங்க. இந்த தைரிய வசனத்துக்கு மனுஷனுக்கு ஏன் பயப்படுறாங்க? இந்த பயத்தை பிசாசு தான் கொடுப்பாங்க. ஏன்னா பயப்படுறவன் அன்பில் பூர்ணப்பட்டவன் அல்ல. ரெண்டாவது பயப்படுறவங்க பரலோகமே போக முடியாதுன்னு சொல்லி வெளிப்பட்ட விசேஷம் 23:8 சொல்றாங்க. அல்லேலூயா. இந்த சொல் வாசிக்க இருப்பாங்க. நீங்க இந்த பயம் வந்து பிசாசு கொடுக்குறது. இந்த பயத்தை நீங்க முற்றிலுமாக இந்த ஆத்மாவில் இருந்த பயமே சுத்தமா இல்லாம நீங்க இருக்கணும்னா இந்த சொல்ற 21:8 சொல்றது வெளிப்பட்ட விசேஷம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதகரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்னியும் கந்தமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். அல்லேலூயா. இவங்க பரலோகம் போக முடியாது. பரலோகத்துக்கு பதிலா இவங்களை நியாயத்தினால நரகத்துக்கு தான் போக முடியும். அந்த அக்னிக்கு தான் போக முடியும். அதாவது என்ன சொல்றாரு? எரிகிற கந்தம் எரிகிற அக்னி தான் நரகம்னு சொல்லுவாங்க. கந்தம் எரிகிற அக்னி தான் போகணும். அதுக்கு மெயினா ஃபர்ஸ்டே சொல்றது பயப்படுறவர்கள். ஏன் பயம்? பயம் எப்படி வருது? பயத்தை கொடுக்குறது பிசாசு. எப்படி கொடுக்குறாங்கனாக்கா இந்த பயத்திலிருந்து மீண்டும் நான் ஒரு ரகசியம் சொல்லித்தாங்க. நீங்க எவ்வளவு வேதம் வாசிக்கிறீங்களோ அந்த வேதம் நீங்க வாசிக்க அது ஆத்துமாவை பலப்படுத்தும். ஆத்துமா பலப்படும் பொழுது உங்க வாழ்க்கையில தைரியம் உண்டாக்கும். தைரியம் உண்டாக்கும் பொழுது நீங்க விசுவாசம் எடுத்து நீக்கலாம். எந்த காரியத்திலும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா தேவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு உருவாகும். அல்லேலூயா. அப்படின்னா அதாவது சங்கீதம் 138:3 சொல்லுகிறது. அல்லேலூயா. என் ஆத்துமாவை பலன் தந்து என்னை தைரியப்படுத்தி சொல்லுது. ஆத்துமாவை பலன் எப்போ வரும்னாக்கா நீங்க வேதத்தை வாசிக்க ஆத்துமாவை பலன் வரும். ஆத்துமாவை பலன் வரும்போது உங்களுக்கு தைரியம் உண்டாகும். சங்கீதம் 138:3 வாசிக்கிற பாருங்க. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறுபுதல் வழங்கினீர். என் ஆத்துமாவை பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். என் ஆத்துமாவை எப்படி பலன் கிடைக்கும்? வேத வசனத்தை வாசிக்க எப்படி நல்லா சாப்பிட்டு வயலில் உங்களுக்கு சரீரத்தில் எப்படி டெவலப் இருக்குதோ அதே போல வேத வசனத்தை வாசிக்க கேட்க உங்களுக்கு என்ன நன்மை செய்ய உங்களுக்கு ஆத்மாவில் பலன் கிடைக்கும். பலன் கிடைக்கும் நீங்க அத்தபடியா தைரியமா இருக்க முடியும். அப்படின்னால்தான் ஆத்மாவை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆத்மாவை பலப்படுத்திக் தேவனோட வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து வாசிக்க வேண்டும். அதன்படி நடக்க வேண்டும். தேவனோட வார்த்தையில தான் ஆத்மாவுக்கு பலன் தந்து அதுக்கு ஜீவன் தந்து அது தேவ செயலாளராக மாற்றுகிறது, மருத்துவமாக்குகிறது. இரண்டாவது, எப்படி ஆவியை நம் மருத்துவமாக்குறது, ஆவியை எப்படி நம்ம பலப்படுத்துறது? அதற்கு மிகவும் ரொம்ப அவசியமானது என்னன்னாக்கா அபிஷேகம். அபிஷேகம் இல்லாம ஆவி பலப்படவே படாது. பரிசுத்தாவிகள் வரும்பொழுது நீங்க பலப்படுது எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமி கடைசி வரைக்கும் சாட்சியா இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. எப்ப அந்த அபிஷேகம் எது கூட வரும்னாக்கா நம்ம ஆவி கூட இணையும். அந்த ஆவி கூட இணையும் போது என்னன்னாக்கா இந்த மனுஷனுடைய ஆவி தேவ ஆவியாக மாற்றப்படும். மனுஷனுடைய ஆவி தேவ ஆவியாக மாற்றப்படும். தேவ ஆவியாக மாற்றப்படும் பொழுது இந்த ஆவியில ஒரு பலன் கிடைக்கும். அதனால சொல்றாரு பரிசுத்தாவியால அபிஷேகம் ஊற்றப்பட்டது. பரிசுத்தாவியானவர் வரும்பொழுது அப்போஸ்தலர் 1:8 சொல்றது. பரிசுத்தாவியானவர் வரும்பொழுது நீங்க பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமி கடைசி வரைக்கும் எனக்கு சாட்சிகளா இருக்குன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்படி அந்த ஆவி ஆத்மா சரீரத்தை அதாவது இப்போ ஆவி பலப்படுத்தினாக்கா அதுக்கு அபிஷேகம் முக்கியம். அதனாலதான் சொல்றாரு எப்பவும் நீங்க ஞானஸ்நானம் எடுத்தீங்கன்னாக்கா நீ மறுரூபமாய் பேரஞ்சு எழுதப்படும். இரண்டாவது வேதவசனத்தை வாசிக்கும் பொழுது உங்க ஆவி ஆத்மாவுடைய பலன் தந்து அதை தெரியப்படுத்தி உங்களை பலப்படுத்தி மறுரூபமாக பிரபஞ்சத்துக்கு விஷயம் தெரியாமல் தேவன் நன்மை பிரியும் பரிபூர்ண செல்வம் இரண்டுக்கு பகுதி தெரியாதனால மனம் புதிதாகும். எப்ப வேதத்தை வாசிக்க நம்ம மனம் புதிதாகிறது. பகுத்தறியத்தக்க எது நன்மை எது தீமை எது தேவ சித்தம் எது தேவனுடைய வழி அப்படிங்கிற பகுத்தறியத்தக்க அது என்ன தெய்வம் எப்ப கொடுக்கணும்னாக்கா வேதத்தை வாசிக்க வேலையில நமக்கு கொடுத்து நம்ம ஆத்மாவை தைரியப்படுத்தி நம்மளை பலப்படுத்துகிறதா இருக்கிறது வேத வசனம். அபிஷேகம் என்ன செய்யறாக்கா அபிஷேகம் பலப்படுத்துகிறது. எதில் பலப்படுத்துகிறது? ஆவியை பலப்படுத்துகிறது.
துக்கப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த பரிசுத்த அபிஷேகம் இல்லாதனால அவங்களுக்கு அந்த தைரியம் இருக்காது. அந்த தைரியம் வரணும்னாக்கா, அந்த பலம் வரணும்னாக்கா, ஆவிக்குரிய பலம் வரணும்னாக்கா அபிஷேகம் முக்கியம். அப்படின்னா சொல்றாரு, எனக்குமே ஒரு வருகிறார், அவர் என்னிலும் வல்லவர், நான் ஒரு பாராட்சி மாறி அவருக்கு நான் பார்த்தோம்ல, அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரும் அக்கினியால் ஞானஸ்நானம் கொடுப்பார் சொல்லப்படுது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரும் அக்கினியால் ஞானஸ்நானம் பெற வேண்டும். முதல் பரிசுத்த அபிஷேகம் என்ன? பரிசுத்த அபிஷேகம் வரும்பொழுது நீங்க பெறலைங்க, உலகத்துல பயம் இருக்காது, பிசாசு பயம் இருக்காது, எதுக்கு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு தைரியம், ஒரு பலம், ஒரு ஆசீர்வாதம் அந்த அபிஷேகம் வரும்பொழுது உங்களுக்கு எல்லா நன்மையும் பெற்றுள்ள நீங்க பார்க்கிறதா இருக்கீங்க. அல்லேலூயா. அபிஷேகம்னா அது கிறிஸ்து என்றாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அர்த்தம். ஆண்டவரே அவர் அபிஷேகம் கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதனால இயேசு என்று பெயரிடுவாய் சொல்லி மேரிக்கு சொல்லப்பட்டது. ஆனா இயேசு கிறிஸ்துவா மாறினார். எப்போ கிறிஸ்துவா மாறினாரா? அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அபிஷேகத்தை கொடுக்கிறவர். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து என்ற ஒரு பெயர் சொல்லப்பட்டது. அல்லேலூயா. ஆகையால் அந்த அபிஷேகம் உங்கள் ஆத்துமா, அந்த ஆவியை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அதனால அந்த ஆவி ஆத்மா பற்றி சொல்லிட்டேன். அதுக்கு ஒரு வேற தேவனுடைய வார்த்தைகள் ரொம்ப அவசியம். அந்த பலப்படுத்துவது, அது பலப்படுத்துறது. ஆவியை பற்றி சொன்னேன், அது மறுரூபமாக்குறது. எப்போ அப்படின்னாக்கா அபிஷேகம் தான் நீங்க மறுரூபமாக்க முடியும். ஆவியினால் தான். 1 கொரிந்தியர் 3:18 சொல்கிறது. 2 கொரிந்தியர் 3:18 வாசிக்கிறேன். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 3:18 எப்படி மறுரூபமாகிறோம்? நாம் எல்லோரும் அந்த கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. என்ன விடுதலை இருக்கிறது பாருங்க. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாக தானே, அவருடைய சாயலாக தானே மகிமையில் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அல்லேலூயா. அந்த ஆவியில் அவர் சாயலாக மாறுகிறோம். ஆத்மாவுக்கு சாயலாக மாறி பிரபஞ்சத்துக்கு தேசத்தையும் தேவ நன்மையையும் பரிபூர்ண செய்து பகுத்தறியதுனால மனம் புதிதாக வருவோம். அவருடைய மனதை நமக்கு கொடுத்து மனம் மறுரூபமாக்குறார். ஆத்மாவுடைய ஆவியை என்ன செய்யறாருனாக்கா, நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியில காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாக தானே மகிமை எழுதுறோம். அல்லேலூயா. அந்த மகிமை எங்கே வருகிறதுனாக்கா, அதுவும் தேவ சாயல் எங்கே வருகிறதுனாக்கா வார்த்தைகள் என்ன வருகிறது. இதே தக்க சொல்றது அதிகாரத்தை 4 வாசிக்கிற பாருங்க. 2 கொரிந்தியர் 4 வாசிக்கிற பாருங்க. தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம். அல்லேலூயா. சுவிசேஷம் போலி தேவனுடைய சாயலாக இருக்கிறாடா, அந்த சுவிசேஷம் போலி நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அவிசுவாசிகளாகிய அவர்களுக்குள்ளே பிரகாசமாக இல்லாதபடிக்கு பிரபஞ்சத்தினுடைய அதிபதியானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அந்த மனதை குருடாக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா எல்லா நன்மையும் நம்ம இழந்து போகிறோம். என்ன நன்மை இழந்து போகிறோம்? நம்ம ஆத்மா குருடாக்கப்படுறதுனால நம்ம ஆவி பலப்படாம போகிறது. ஏன்னா ஆவி பலப்படணும்னாக்கா ரோமர் 8:10 சொல்கிறது. அல்லேலூயா. நீங்க 8:10 வாசிக்க பாருங்க. அது பலப்படாதான் சொல்றாரு பாருங்க. 8:10 மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால், கிறிஸ்து அபிஷேகம், கிறிஸ்து உங்களில் இருந்தால், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருந்தாக்கா, கிறிஸ்துனாக்கா கிறிஸ்து உங்களில் இருந்தால், நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்து, அவருடைய அபிஷேகம் உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாகும். பாவம் செய்ய நம்ம தூண்டவே தூண்டாது. பாவம் நம்மளுடைய இருக்கவே இருக்காது. நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம சொல்றாரு அந்த சாதனோடு அது 8:13 சொல்றாரு பாருங்க. அது 8:13 வாசிக்க பாருங்க. மாம்சத்தின் பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்திகளை அழித்தால் பிழைப்பீர்கள். என்ன சொல்றாருன்னா, மாம்சத்தின் படி பிழைத்தால், மாம்சத்தை பிழைக்கிறதோ பாவம், அது மாம்சத்தை பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்திகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்திகளை எப்படி அழிக்கிறதுனாக்கா, எப்பெல்லாம் உங்களுக்கு அபிஷேகம் வந்துருச்சோ அந்த அபிஷேகம் உங்களை கண்டித்து உணர்த்தும். பரிசுத்தவான்கள் வரும்போது வெள்ளநதி இஸ்லாம் வீரவன் சமாளம் பூமி கடைசி சாட்சியாளர்கள் சொன்ன அதே தேவன் தான் சொன்னாரு. பரிசுத்தவான்கள் வரும்போது அவர்களுடைய கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. அதான் சொல்றாரு பாருங்க. அவர் வந்து யாரு? பரிசுத்தவான்கள் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை வந்து கண்டித்து உணர்த்துவார். அப்படிதான் வந்து யோவான் 14:8 சொல்லுகிறது. அவர் வந்து பாவத்தை குறித்தும்
நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசாதபடினாலே பாவத்தை குறித்தும். கர்த்தர் விசுவாசியாக இருக்கிறதுனாலே ஒரு பாவம் தான். அது அவங்க ஒரு பெரிய பாவம். தேவனை விசுவாசம் இருக்கிறது ஒரு பாவம். விசுவாசத்தை அந்த பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவிடத்தில் போகிறபடினாலே நீதியை குறித்தும். இந்த உலகத்தின் அதிபதி இதான் சொல்றாரு. இந்த உலகத்தின் தேவன் பிரபுத்தின் தேவன் சொன்னால அதுதான் அந்த உலகத்தின் அதிபதி. இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்படுறதுனாலே நியாய தீர்ப்பை கொடுத்து கண்டித்து உணர்த்துவார். யார் உணர்த்துவார்? பரிசுத்த ஆவியானவர். எப்போ? அபிஷேகம் பெற்று கொண்ட பிறகு. ஆவியானவர் ரோமர் 8:13 சொல்கிறது, மாம்சப்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கையை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்ப ஆவியினாலே பரிசுத்த ஆவி வரும்பொழுது நீங்க பலனடைந்து எதிர பலனடைந்து பாவம் செய்ய மாட்டோம், அக்கிரமம் செய்ய மாட்டோம், அநியாயம் செய்ய மாட்டோம், நம்ம மாம்சத்தில் நடக்க மாட்டோம். அப்ப மாம்சத்தில் நடக்காம கூடிய ஒரு பலத்தை யார் கொடுக்குறாருன்னா அபிஷேகத்தை கொடுக்குற பரிசுத்த ஆவியை கொடுக்குறாரு. பரிசுத்த ஆவி வரும்பொழுது நீங்க பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமி கடைசி வரைக்கும் எனக்கு சாட்சிகளா இருக்கிறீர்கள். உங்களுக்கு சாட்சி என்னன்னாக்கா, நீங்க ஆல்ரெடி போயிட்டு இயேசுவே இயேசுவே இயேசுன்னா அந்த தெய்வம் நீங்க சொல்லக்கூடிய அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுடைய சாட்சியை உங்க அக்கம் பக்கத்துல உங்க வீட்டுல ஒவ்வொருவரையும் உங்களை ஆண்டவரை நடத்தும்படியாக நீங்க பரிசுத்தமான ஒரு ஜீவியம் செய்ய கர்த்தர் உங்களை நடத்துவார். பரிசுத்தம் மட்டும் கிடையாது, ஆவியுடைய கனியாகிய அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதி, பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்த நிச்சயம் உங்களுக்கு காணப்படும். இந்த ஆவிக்குரிய அந்த அன்புகள், அந்த ஆவிக்குரிய கனிகள் உங்களை காணப்படும் பொழுது நம்மை சுத்தத்தார்கள், நண்பர்கள், நம்மை காண்பவர்கள், நம்முடைய பழகுபவர்கள், இவர் எப்படி இருக்கிறாரு, இவர் யாரை வணங்குறாரு, எப்படி நல்லா இருக்கிறாரு அப்படிங்கிறத அவர் உணர்ந்து என்ன செய்வாங்கனாக்கா, நம்ம உணர்வினாலே உங்களை கிரியை செய்து அவர்களும் நாங்களும் இயேசுவை போல மாற விரும்புகிறோம், நன்றியும் உங்களுக்குள்ள நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் சொல்லி அவங்களே வந்து ஏற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. இயேசு போய் எதுவுமே பிரசங்கம் பண்றதில்லை, இயேசுவை நோக்கி ஜனங்கள் முடியாங்க. இயேசுவை நோக்கி ஜனங்கள் வந்தார்கள். வந்த உடனே இயேசுக்கு பிரசங்கம் செய்ய ஆரம்பித்தார். எப்படி? அவர் அற்புத அதிசயங்களை செய்ய முடியாத இந்த வல்லமை எப்ப கிடைக்கும்னாக்கா, நீங்க பரிசுத்தமான ஒரு ஜீவியம், ஆத்மாவிலே ஒரு பரிசுத்தம், ஆவியிலே ஒரு பரிசுத்தம் இருக்கும் பொழுது நீங்க செய்கிற எல்லா செய்கைகளும், அவர் கையிட்டு செய்கிற எல்லா செய்கையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு 5 அப்பத்தையும் 2 மீன்கள் 5000 பேருக்கு பகிர்வோம், 2 மீன்களையும் 7 அப்பத்தையும் சில மீன்களையும் 4000 பேருக்கு பகிர்வோம், கடலில் நடக்கும். இப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன் எப்படி வந்தாருனாக்கா, அவர் சாயலாக நீங்க மாறும் பொழுது அவர் எப்படி வாழ்ந்தாரோ அந்த வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும். அப்படின்னாக்கா நீங்க எப்படி இருக்கணும்னாக்கா, ஆவி ஆத்மாவிலையும் சரீரத்துல ஒரு வருஷத்துல ஒரு ஜீவியத்தை காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இப்ப பாருங்க, நம்ம சரீரம் மறுரூபமாக்கப்பட வேண்டும். அப்படின்னா என்னன்னாக்கா, ஆத்மாவுடைய செய்தியை நீங்க கேட்டு, இந்த வார்த்தைகளை கேட்டு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும் பொழுது, பரிசுத்தமான அபிஷேகத்தை பெற்று உங்கள் ஆவியில பலப்படும் பொழுது இப்ப நீங்க ஒரு காரியம் செய்வீங்க. என்னன்னாக்கா, சரீரனால எந்த பாவம் செய்ய மாட்டீங்க. அல்லேலூயா. அதுதான் சொல்றாரு, சத்திய ஆவியானவர் வரும் பொழுது, அதாவது சத்திய ஆவியானவர் வரும் பொழுது உங்க சகல சத்தியத்துக்கும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாக பேசாமல் நாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடத்தில் இருந்து உங்களுக்கு அறிவிப்பதனாலே என்னை மகிமைப்படுத்துவார் சொல்லி யோவான் 16:13-14 சொல்கிறது. அல்லேலூயா. 16:13-14 ஏன் சொல்லுதுன்னா, சத்திய ஆவிக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சிருப்பார். அப்படி வரும்பொழுது நீங்க அவர் சாயலாக மாறும் பொழுது அவர் என்ன அற்புதங்களை செய்தாரோ அதையும் செய்யலாம், அதை விடவும் அதிகமா செய்யும் சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அது என்ன 14:12 சொல்றாரு பாருங்க. 14:12 நான் வாசிக்கிறேன். என்ன மெய்யாகவும் மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்றேன். 2 தடவை சொல்றாரு, மெய்யாகவும் மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினாலே என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளையும் தான் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான் சொல்லி வேதம் சொல்கிறது. இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான் சொன்னாக்கா, அவர் என்ன செய்தாரோ அந்த கிரியைகளோட பெரிய கிரியை என்னன்னாக்கா, இயேசு மரித்து தான் உயிரோடு வந்தார். அல்லேலூயா. நீங்க மரியாமல் நீங்க மறுரூபமாக்கக்கூடிய அந்த வாய்ப்பை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அதுக்கு என்னன்னாக்கா, ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதா இருக்கணும். அப்ப நான் ஆத்மாவை சொல்லிட்டேன், அதுக்கு தேவனுடைய வார்த்தைகளை கை கொண்டு பிரபஞ்சத்தோட தேசத்தை தேவன் நன்மை பெரிய பரிந்து சிந்தனை பகுதி இருக்கிறதால மனம் கருதுறோம்னா, மனம் தான் ஆத்மா. அந்த ஆத்மா விளக்குறதுனால அதுக்கு வார்த்தை, அந்த வார்த்தையை நீங்க நல்லா வாசித்து நீங்க தேவனை அதை கற்றுக்கொள்ளும் பொழுது உங்க ஆத்மா விளப்படுகிறது. விளப்படுறதுனால தைரியமா இருக்கிறீங்க, எதையும் நீங்க ஃபேஸ் பண்ண முடியாத
அந்த பலம் உங்களுக்கு வந்துடும். ஒண்ணு. இரண்டாவது, ஆவி எப்படி பயன்படுத்துறதுன்னா பரிசுத்தாவியின் அபிஷேகம். பரிசுத்தாவிகள் வரும்பொழுது நீங்க கலந்து இயேசு கீதம் சமாளிக்கும் கடைசி சாட்சியாக இருக்குன்னு சொல்லி அந்த பரிசுத்தாவியாலே அவர் நம்மளை பலப்படுத்துகிறதா இருக்கிறாரு. அந்த பரிசுத்தாவி நம்மளை பாவம் செய்யும் அணுகாது, அதை நம்ம கண்டித்து உணர்ந்தோம், நம்மளை நீதி வழி செய்யும், நீதி ஜனங்களை உயர்த்தும். உங்களை வாழ்க்கை பார்த்தீங்கன்னாக்கா உயர்ந்துகிட்டே போய்கிட்டே இருக்கும். அது மழை பெற்றா எப்படி ஒரு விதை உழைக்கிறதோ அதே போலதான் வேத வசனங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யும் பொழுது அதை விலை செய்கிறது எதுனாக்கா அந்த அபிஷேகம் தான். அபிஷேகம் விலை செய்யும் பொழுது அது கணிக்கும் உங்களுக்கு காலம் வரும். கனி கொடுக்கும் பொழுது உங்க வாழ்க்கையினுடைய எல்லா ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதிகளோட மாறுகிறோம். அல்லேலூயா. இப்ப இது ரெண்டும் பலப்படும் பொழுது சரீரம் ஆட்டோமேட்டிக்கா எந்த பாவம் செய்ய இருக்கும் பொழுது ஒரு காரியம் நடக்கிறது. பிலிப்பியர் 3:19-20 ஆண்டவர் இயேசு ஒரு காரியம் செய்யறார் நமக்கு. அல்லேலூயா. நம்ம சரீரம் மருத்துவமாக வேண்டும். அதுக்கு பிலிப்பியர் 3:19 ஆசிரியர் பாருங்க. அல்லேலூயா. 3:19 அல்லேலூயா. அவருடைய முடிவு அழிவு. ஆமா 20 அல்லேலூயா. பிலிப்பியர் 20 நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. சொல்லுங்க, நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப நம்ம குடியிருப்பு பரலோகத்தில் இருந்தாங்க. நம்ம பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரு பாஸ் பண்ணணும் இல்லையா? அந்த பாஸ் தான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். அல்லேலூயா. அதனால சொல்றாரு எபேசியர் 4:30 சொல்றாரு, பரலோக முத்திரையாக தெரிவிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் பரிசுத்த ஆவியை பெறாம அபிஷேகம் பெறாம பரலோகம் போக முடியாது. அல்லேலூயா. பரலோகம் போகணும்னாக்கா பரிசுத்த அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க முழுக்க பெற்றிருக்கணும். வேதத்தை வாசித்து ஆத்மாவை பலப்படுத்த வேண்டும். மூன்றாவது அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டும். இந்த அபிஷேகத்தினால நீங்க பரலோகம் போக முடியும். ஏன்னா நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அங்க இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகர் வரை எதிர்பார்த்து இருக்கிறோம். அங்க ஒரு வரதுக்கான எதிர்பார்த்து இருக்கோம். ஏன்னா நம்ம குடியிருப்புக்கு வந்து அழைச்சிட்டு போக வராரு. எப்போ வராரு சொல்றாரு பாருங்க. அடுத்த வசனம் பிலிப்பியர் 3:21 அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அல்லேலூயா. இந்த சரீரத்தை மறுரூபப்படுத்துறதுக்காக வருவார். எங்க வருவாரு? மேகத்துக்கு மேல வருவார். அல்லேலூயா. அவர் வரும்பொழுது எக்கால சத்தம் கேட்கும். அதுதான் என்ன சொல்றாரு? 1 கொரிந்தியர் 15:51-52 ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க எப்படி மறுரூபம் ஆவீங்கன்னு சொல்லி நீங்க இப்ப எப்படி வர்றாரு எப்படி வருவாரு அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்னாக்கா 51:52 வாசிக்கிறேன். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15:51-52 வாசிக்கிறேன். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. ஆனாலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்துல ஒரு இமை பொழுதுல நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. அந்த எக்கால சத்தத்தை கேட்கிறோம். அந்த எக்கால சத்தத்தை கேட்கணும்னாக்கா சத்தியவன் யாரும் சத்தத்தை கேட்கிறான்னு சொல்லி வேதம் சொல்கிறது. யோவான் 17:37 வாசிங்கனாக்கா. அல்லேலூயா. 18 யோவான் 18 அல்லேலூயா. நீங்க சத்தியமான இருந்தாதான் சத்தத்தை கேட்க முடியாது. இல்ல சத்தத்தை கேட்க முடியாது. அதனால தான் சொல்றாரு யோவான் 18 அல்லேலூயா. யோவான் 18:38 வாசிங்க பாருங்க. 37 வாசிங்க. அப்பொழுது பிதாவே அவர் நான் சொல்றாரு என்ன சொல்றாரு? என்னோட ராஜ்யம் இப்படி அவர் சொல்றாரு. 36 வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக என் ராஜ்யம் இந்த உலகத்துக்கு உரியது அல்ல. என் ராஜ்யம் இவ்வளவுக்கு உரியதாக இருந்தால் நாம் யூதரிடத்திலே ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியர்கள் போராடி இருக்கிறார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்வளவுக்கு உரியது அல்ல. அப்ப தேவனோட ராஜ்யம் எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. அவர் சொல்றாரு. அப்ப சொல்றாருனாக்கா அதற்கு பிரார்த்து அவர் சொல்றாரு. அப்பொழுது பிரார்த்து அவரை நோக்கி அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான். சத்தியத்தை குறித்து சாட்சி சொல்ல நான் பிறந்தேன். இதற்காக உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான். அல்லேலூயா. நீங்க சத்தியமான இல்லைனாக்கா உண்மையா இல்லைனாக்கா அவருடைய சத்தத்தை கேட்கலாம். அந்த சத்தம் என்னன்னாக்கா எக்கால சத்தம். இதோ
சொல்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆகியும் கடைசி எக்காலம் துணிக்கும். அந்த கடைசி எக்காலம் எல்லாரும் துணிக்காது. அல்லேலூயா. சத்தியமான உண்மையா யாருக்கு உண்மையா இருந்தாங்களோ அவங்களுக்கு தான் சத்திய கடைசி எக்காலம் துணிக்கும். அது துணிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்துல ஒரு இமைப்படுத்த கண் அடிக்கிற நேரம் இமைப்படுது. அந்த கண்ணு அப்படியே ஃபிராக்ஷன் செகண்ட், எப்படி ஃபிராக்ஷன் செகண்ட் பாருங்க, கண்ணை அடிச்சு முடிக்கிற பாருங்க, அதுக்குள்ள அந்த எக்காலம் சத்தம் கேட்கும். உடனே நம்ம வந்து ஆயிடும். ஒரு சொல்ற பாருங்க, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை, ஆனாலும் கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது ஒரு நிமிஷத்துல ஒரு இமை பொழுது நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படும். அல்லேலூயா. மறுரூபமாக்கப்படும் என்ன நினைக்கிறேன், ஆவிக்குரிய சரீரம், பூமிக்குரிய சரீரம் இருக்குது. இந்த சரீரம் அதே போல பகவத்துக்கு ஏற்ற சரீரமாக நம்ம மாற்றிருக்கோம் ஒரே விஷயத்துல. அல்லேலூயா. எழுதி கொள்ளப்படும் பொழுது அந்த குதிரையும் அந்த அக்கினி குதிரையும் அக்கினி ரதங்களும் வந்து எலிசாவை இருந்தது. அல்லேலூயா. பிரித்து இமை பொழுது அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். யாரு? எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டான். எடுத்துக்கொள்ளப்படும் போது அவனுடைய ஆலை குதிரை கையில் இருந்துச்சு, அவருடைய சாலை கையில் இருந்தது. அல்லேலூயா. ஆயத்தோட இயேசு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது மரித்து உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுது. இரண்டு வகையாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஒன்று மரித்தவர்களை உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுகிறது, இன்னும் உயிரோடு இருக்கிற நம்மை எடுத்துக்கொள்ளக்கூடிய ரெண்டு காரியங்கள் நடக்கும். அப்படிதான் வந்து ஒன்று தசையுடைய வாசிப்பாங்க 14 வாசிக்கிறேன், 5:14 வாசிக்கிறேன் பாருங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறது, 1 தெசலோனிக்கர் 4:15, கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வழியை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைதலுக்கு முந்திக் கொள்வதில்லை. நித்திரை அடைதல்கள் நம்முடைய அப்பா அம்மா, நம்முடைய புதிதாளர்கள், நம்ம ஊழியர்கள், நம்ம எல்லாரும் நித்திரை அடைந்திருப்பாங்க இல்லையா? அதை வைத்து உங்க உலகத்துல இருப்பாங்க, போய் நித்திரை தான் இப்படிப்பட்டவர்களா இருக்காங்க இல்லையா? இது போல நித்திரை அடைதலுக்கு முந்திக் கொள்வதில்லை சொல்றது. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும், அதான் கடைசி எக்காலம், தேவ எக்காலத்தோடும் அவர் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுதியிருப்பார்கள். முதல்ல எழுதிக்கிறாரு, அடக்கம் பண்ணிருப்பாங்க, அவங்க எழுதியிருப்பாங்க. அது போல செய்தி நான் சொன்னேன், அவங்க எடுத்துக் கொள்ளப்படுகிறான்னு சொல்லி. அதுக்கு வந்து ரகசியம் என்னன்னாக்கா, ஆத்மா ஜீவன் உள்ளதா மாறும். ஜீவன் உள்ள ஆத்மா வந்து ஆவியை உயிர்ப்பிக்கும், அறிவை உயிர்ப்பிக்கும் சொல்லி நான் சொன்னேன். அதுதான் வந்து ரோமர் 8:10 சொன்னேன். நீதி நடக்கும்போது நீதி வந்து ஆவியை உயிர்ப்பிக்கிறது. எங்கே நீதி இருக்குன்னாக்கா, இந்த ஆத்மா மனக்கண்கள் திறக்கப்பட்டு நீங்க எது மனசாட்சி நடக்கக்கூடிய அந்த காரியங்கள் நடக்கும் பொழுது உங்க ஆத்மா ஜீவனுள்ள ஆத்மாவை இருக்கும். அந்த ஜீவனுள்ள ஆத்மா என்ன செய்யணும்னாக்கா நீதி நியாயத்தை செய்ய ஆரம்பிக்கும். 8:10 சொல்லுகிறது. ரோமர் 8:10 வாசிக்கலாம் பாருங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால், இந்த அபிஷேகம் உங்களில் இருக்கும் பொழுது என்ன சரீரமானது பாவத்தை நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நமக்கு ஜீவனுள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. இந்த ஆவி ஜீவனுள்ளதா மாறும். அல்லேலூயா. ஜீவனுள்ள ஆவி என்னன்னாக்கா மனுஷனுடைய ஆவி தேவனுடைய ஆவியாக மாறுகிறது. அல்லேலூயா. இந்த ஜீவ ஆவிதான் என்ன செய்யறாங்க? வெளிப்படுத்தல் விசேஷம் 11:11 வாசிச்சீங்கன்னாக்கா மரித்து போன 2 அந்த தீர்க்கதரிசிகளையும் அவங்க உயிரோடு இருக்கும் ஜீவ ஆவியோடு பிரவேசித்து அவர்கள் காலை அவர்கள் உயிரோடு இருக்க எழுந்து நிற்க செய்யுது. அல்லேலூயா. அது ஜீவ ஆவி வந்தோட என்ன செய்யறாங்க? வானத்துல ஒரு சத்தம் இருக்கும், மேலே ஏறி வாங்கன்னு சொல்லி உங்க மேல போயிடுவாங்க. அல்லேலூயா. அந்த மேலே சத்தம் கேட்கும்போது அந்த சத்தத்துக்கு வல்லமை உண்டு, அந்த எக்கால சத்தத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. உங்களை என்ன சொன்னாக்கா 2 காரியம் நடக்கும். அந்த எக்கால சத்தம் கேட்கும்போது முதல்ல மனிதர்கள் உயிரோடு இருந்திருக்காங்க. அல்லேலூயா. இரண்டாவது சொன்னாங்க, அது 1 தெசலோனிக்கர் 4:15-14 சொல்றாரு. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய எக்காலத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலம் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுதியிருப்பாங்க. முதல்ல மரித்தவர்கள் எழுதியிருப்பாங்க. அல்லேலூயா. அடுத்து பாருங்க, பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக அல்லேலூயா மேகங்கள் மேலே அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இதான் கேட்கிறேன். அல்லேலூயா. எப்படி அங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ, எப்படி எளியா எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ, அதே போல வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா இப்பொழுது கர்த்தருடனே இருப்போம். இப்போதமா இப்பொழுது கர்த்தருடனே இருப்போம். அல்லேலூயா. நித்திய தினம் அவரோடு வாழப்போறோம். அதுதான் என்ன சொல்றாரு?
போ, பரலோகத்திலே இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தர் 3:20 பிடிக்க 3:20 நம்முடைய குடி போ, பரலோகத்திலே இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் நமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக, நமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக நம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அப்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்தை ஒப்படுவார். அவர் சரீரத்தை நம்ம சரீரத்தை மாற்றிக்கிறோம். அல்லேலூயா. இந்த எக்கால சொல்லிக்கார் வளர்ச்சி உண்டு மாறுவாங்க. உயிரோடு இருக்கிற நாமளுடைய நித்திய நிதிகளை நாம் பாடுவோம். அல்லேலூயா. அதை எடுத்துக்கொள்ளப்பட்ட கேட்கணும். அதான் ரேப்சர். அல்லேலூயா. இந்த ரேப்சர் நம்ம காத்துட்டு இருக்கோம். அதுக்கு ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. முதல்ல சொன்னேன் ஆத்மாவை பிளவுபடுத்த ஆவியானவருடைய வார்த்தை. இந்த வார்த்தையை பிளவுபடும் போது நீங்க தைரியமா இருப்பீங்கன்னு சொல்லி ஒரு சங்கீதம் 139 சொல்லப்பட்டது போல உங்க வசனத்தை ஆத்மாவை பிளவுபடுத்துவார். அவர் தைரியமாக தைரியமா இருக்காரு. வார்த்தையை அனுப்பி அவரை பிளவுபடுத்தினார் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால அவங்க தைரியமா இருந்தாங்க. இரண்டாவது அடுத்தது ஆவி பிளவுபட வேண்டும். ஆவி பிளவுபட வேண்டும் என்றால் அபிஷேகம் முக்கியம். பசுவார்கள் வருவதை நல்கிறது. எஸ்ரபீதம் சமாரியமும் பூமி கடைசி சாட்சிகளாக சொன்னீங்க. அப்படியே அந்த சாட்சிகளாக நம்ம பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு நம்ம பிளவுபடுத்த வேண்டும். மூன்றாவது இந்த சரீரம் நாம் வந்து பரிசுத்தமாக்கிறோம்னாக்கா அதுக்கு பரிசுத்தமான ஜீவன் சொல்வது பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து அவர் சரீரத்தோடு நம்ம சரீரத்தை மதுரமாக்குவார். அதற்கு அந்த எக்கால துணி, இந்த கடைசி எக்கால துணியை நீங்க கேட்கிற சத்தியமுள்ளவா இருக்கும். சத்தியமுள்ள ஞானம் என் சத்தத்தை கேட்கணும்னு சொல்லி 18:37 சொன்னது போல சத்தியத்தை அந்த சத்தியம் ஞானம் என் சத்தத்தை கேட்கணும்னு சொன்னது போல நம்ம சத்தியவனா இருக்கும் பொழுது அவர் சத்தத்தை கேட்கும் போது நம்ம ஆவி ஆத்மா சரீரம் மறுரூபமாகி அவரோடு நிதிய நிகழ்மா வாழ்வோம். நமக்கு வாழ்க்கையில மரணமே கிடையாது. மரணமே ஒரு பூவே எங்கே, பாவம் ஜெயம் எங்கே சொன்னாரு. இந்த மரணத்தை ஜெயிக்கிறதா, மரணத்தை ஜெயிக்கிற விஷயத்துக்கு உலகத்தில் வந்தாரு. அதுதான் அவருடைய கடைசி வேலை முடிந்தது. அல்லேலூயா. மரணத்தை ஜெயித்த மகிமையுள்ள தேவன் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம மறைக்க போவது கிடையாது. உயிரோடு அவர் வருகையில் நம்ம காணப்படும் உயிரோடு இருந்தோம்னா நம்ம மறுரூபமாக எடுத்துக்கொள்வதற்கு நம்ம ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக இருக்கணும்னு சொல்லி 1 யோவான் 1 தெசலோனிக்கர் 5:23 தெளிவாக சொல்கிறது. அதனால ரேப்சர் இருக்குது, எடுத்துக்கொள்ளப்படுவது இருக்கிறது. எடுத்துக்கொள்ளப்படுவது இல்லை என்று யார் சொன்னார்? அவங்க தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, அவங்க அந்திகிறிஸ்துவின் ஆவி பிள்ளைகள் என்பதை நான் இங்கு உறுதி செய்து சொல்லுகிறேன். யாரெல்லாம் வந்து எடுத்துக்கொள்ளப்படுவது இல்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்க கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருடைய சத்தியத்தை அவங்க நிலையில அவங்க சத்தியத்தை புறப்பட பேசுறாங்கன்னு சொல்லி நான் உறுதியை சொல்ல முடியும். அல்லேலூயா. நிச்சயமாக எடுத்துக்கொள்ளப்படுதல் நிச்சயமாக இருக்கிறது. அந்த எடுத்துக்கொள்ளப்படுவது ரெண்டு காரியம் நடக்கும். ஒன்று வந்து மனிதர்களுக்கு இருந்தது, இன்னொன்று உயிரோடு நாம் மறுரூபமாகி இவை கொண்டு அவர்கள் மறுரூபமாகி அவருடைய சமூகத்தில் அந்த தேவை எக்கால சத்தத்தை கேட்கும்போது இமைப்படுது மறுரூபமாகி நித்திய தேவனுடைய சமூகத்தில் இருப்போம் என்பதை நான் உறுதியாக ஆண்டவருடைய வசனத்தினுடைய நீ உறுதியாக ஆண்டவரை கொடுக்கப்பட்ட இந்த செய்திக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோமாக. ஆண்டவருக்கு உறுதியாக கூறப்படியாக எனக்கு கொடுத்த அந்த பலத்திற்காக நன்றி செலுத்துகிறோமாக. ஆண்டவருக்கு ஆவி ஆத்மா சரீரம் கொடுக்கப்பட்டதாக மறுரூபமாகி நம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் நித்திய நித்தியகாலமாய் வாழ முடியாது. எங்களை சீர்திருத்தப்பட்டு ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வருகிறோம். எங்கள் ஜீவனோடு நீர் நடத்துவதாக. ஆமென். ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். அந்த எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு மறுரூபமாக்கப்பட உயிரோடு நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு இரண்டாவது அபிஷேகம். முதல் அபிஷேகம் பரிசுத்த அபிஷேகம் கிடைச்சோம். அது பரலோகத்திற்கான முத்திரை. இன்னொரு அபிஷேகம் அக்கினி அபிஷேகம். அல்லேலூயா. அந்த அக்கினி அபிஷேகம் தான் உயிரோடு இருக்க நம்மை மறுரூபமாக்கும். அல்லேலூயா. இது அடுத்த சித்தமானால் அடுத்த ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அக்கினி அபிஷேகத்தை கொடுத்து அந்த அக்கினி அபிஷேகத்தை பெற்ற அந்த எலியா தான் அந்த மறுரூபமாகி போனதை எலிசா பார்த்து அவனை வந்து சுழற்கால் எடுத்துக்கொள்ளப்படுறதை நமக்கு பார்க்கிறோம். அது போல அக்கினி அபிஷேகம் ரகசியத்தை அடுத்த சித்தமானால் ஜீவனோடு இருந்தால் ஒரு வாய்ப்பு கிடைச்சாக்க இந்த அக்கினி அபிஷேகம் ஒரு மகிமையும் அடுத்த முறை பேச கதை வாய்ப்பு கொடுத்தாங்க பேச கதை எனக்கு கல்வி செய்வாங்க. ஆமென். ஆமென். ஜெபிக்கலாம். ஐயா வந்து ஜெபிங்க. எடுத்துக்கொள்ளப்படுகிறது மகிமையும் கிருபையும் நிறைந்த பரிசுத்த ஆசனை கொண்டு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் ஸ்ரீகாராதி அந்தரும் தாசனை கரத்தோடு சுகத்தோடு வைத்தீரே ஸ்தோத்திரம். ஒரு நீதரம தியந்தரம நகரதி அந்து அக்கினி கால்களை கொடுத்தவரே ஸ்தோத்திரம். விசுவாசிகளின் தேர்வுகளை மெதிக்க அதிகாரம் கொடுத்தவரே ஸ்தோத்திரம். ஒரு தீபாவளி சந்தரை வீக்கல்பராதி அந்தரும் சபையை நடத்துகிற எல்லா காரியங்களை வாய்க்க செய்தவரே ஸ்ரீகரப யந்துர வீக்கரப சந்தர அகரை அந்தரும் நின்று கொண்டிருக்கிற சகோதரனை கூட ஆசீர்வதி. ஒரு ரீமா சதரபதி அந்தரும் சரீரத்திலே வல்லமை இறங்கட்டும், சுகம் உண்டாவதாக. ஸ்ரீதரிகதி அந்தரும் இந்த வார்த்தை கேட்டவர்கள் உயிர்ப்பு இருக்கிறதாக. ஒரு நகரகதி அந்துரவ சரபதி அந்தரும் கர்த்தருடைய நாமமே மகிமைப்படுவதாக. ஆயிரம் ஆயிரம் தூதர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஜீவனுள்ள சத்தியமுள்ள வசனம் கேட்டவர்கள் செவியுள்ளவர்கள் திறக்கப்படுவதாக. தேவ வசனம் வல்லமை வல்ல சமட்டே போன்றது. இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி ரத்தம் சகல பாவங்களை சுத்திகரிக்கும். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒரு நீகதரை யாந்தருவா நடந்து போன பெரிய தாசனை கூட ஆசீர்வதி. அவர் ஊழியத்தை ஆசீர்வதி. போக்குகளின் பலத்தை பாதுகாத்துக்கொள்ளும். குடும்ப பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும். ஆண்டவரே நன்றியோடு நன்றி செலுத்துகிறோம். இன்று இந்த சபையை நடத்தி கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்மை துதித்தோம், பாடினோம், மகிமைப்படுத்தினோம். ஆண்டவரை உமக்கு உகந்ததாக சுகந்ததாக இருக்கும்படியாக வேண்டுகிறோம். ஆவியார் எங்கள் மேல் கிருபையாக இருக்கிறேன். இந்த இரத்தத்தினால் எங்களை கருவி மீட்டுக் கொண்டீரேன். நன்றி செலுத்துகிறோம். ஓ ரபா யந்துரபா எங்களோடு கூட வாரும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த சபை உம்முடைய ஆண்டவரே நீர் நடத்தும் பலப்படுத்தும் ஆண்டவரே. உடைய வல்லமையுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. என்னை தாழ்த்துகிறேன், ஒப்புவிக்கிறேன். வெளியேறப்பட்ட இயேசுவின் நாமத்தில் கொண்டு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். காணிக்கிறேன். காணிக்கை ஜெபம் பண்ண அப்படி போய் ஜெபம் மைக்கில் போய் ஜெபம் பண்ண. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஐக்கியமும் ஒவ்வொரு சகோதரர்களும் மகிமைப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அது வேகிறது. நாமமே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவதும் கர்த்தரை ஸ்தோத்திரி. நாமமே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உதவிகளும். ஆமென். Father, in heaven, I will give your name. Lord, you can come, you will be there. That's it. You bless this day of the Forgive our debtors, not less in temptation. Never is the evil one. All is the glory forever and ever. Amen. God bless you.